அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச 48 நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது மற்றும் முருகனுடைய அருள் கிடைப்பதற்காக சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பூசம் அன்று 48 நாள் நிறைவு நாளாக வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் எந்த தேதியில் வழிபாடு செய்ய வேண்டும், தைப்பூசத்தன்று 48 நாள் எனக்கு முடிந்தால் போதும் அப்படின்னு நினைப்பவர்கள் எந்த தேதியில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 25/12/2024, 26/12/2024 இதில் எந்த டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கின்றது. நீங்கள் 48 நாள் முடியணும்னு நினைத்தீங்க அப்படின்னா 25/12/2024 விரதம் இருக்கணும், விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு தைப்பூசத்தன்று நிறைவு நாளாக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் 26/12/2024 ஒரு நாள் தான் முன்ன பின்ன. 25 ஆரம்பிச்சிங்கன்னா 48 நாள் முடிஞ்சிருக்கும். 26 ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தைப்பூசத்தன்று மாலை நிறைவு நாள். உங்களுக்கு எந்த நாள் நீங்கள் விரதம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள் விரதம் இருக்கலாம். 25 இருக்கலாம், 26 இருக்கலாம். என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா, மாலை போடணும்னு நினைப்பவர்கள் ஆண்கள் 48 நாள் மாலை போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். பெண்கள் கடைசியாக இருக்கிற 9 நாட்கள், 11 நாட்கள், 21 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு மாதவிடாய் வந்துடும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது 28 நாளுக்கு ஒருக்க மாதவிடாய் வந்துடும். அதனால் 21 நாட்கள் வரை நீங்கள் மாலை போட்டுக்கலாம். குறைஞ்சது 9 நாட்கள் போட்டால் போதும். பெண்கள் அப்படின்னா எப்படி நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுற நாள்லேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு கடைசி அந்த 9 நாட்கள் மட்டும் மாலை போட்டு விரதம் இருக்கணும். ஆனால் நீங்கள் 48 நாளும் விரதம் மட்டும் நீங்கள் இருக்கலாம். மாலை போடாமல் நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்துட்டு கடைசி 9 நாட்கள் மட்டும் நீங்கள் மாலை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஆண்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாளே மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும், 25 அல்லது 26. முருகனுக்கு விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு, நீங்கள் காலை உணவு இட்லி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மதியம் சாப்பிடாமல் இருக்கலாம். மாலை நேரம் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு நீங்கள் பூஜைலாம் செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் விரதம் அதாவது இலை போட்டு சாப்பிடலாம். பருப்பு சாம்பார் இந்த மாதிரி வைத்து ஏதாவது ஒரு பொரியல் வைத்து நீங்கள் இலை போட்டு சாப்பிடலாம். முதல் நாள் பாயாசம் வச்சு சாப்பிடுங்க. அது கடைசி நாளும் அதே போல் பாயாசம் வைத்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. உங்களால் என்ன முடியுதோ, எந்த உணவு சமைக்க முடியுதோ அந்த உணவு சமைக்கலாம். எல்லா உணவுமே சமைக்கலாம். அசைவம் மட்டும் நம்ம 48 நாள் எடுக்காமல் இருந்து சமைக்காமல் இருந்து நம்ம சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு பலன் அதிகமாக இருக்கும். மாலை போடுபவர்கள் 48 நாள் அசைவம் தொடவே கூடாது, வீட்டில் சமைக்கவும் கூடாது. இப்போ நீங்கள் நார்மலாக விரதம் மட்டும் தான் நான் இருக்க போகிறேன், மாலை போடாமல் அப்படி இருப்பவர்கள் விரதம் இருப்பவர்கள் மட்டும் சாப்பிடாம மற்றவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் அவங்களுக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம், சமைத்து கொள்ளலாம். மாலை போட்டால் மட்டும்தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா மாலை போடலை அப்படின்னா நம்ம மற்றவர்கள் அசைவம் சாப்பிட விருப்பப்பட்டாங்கன்னா சாப்பிடக்கூடாட்டும். யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும். மாலை போட்டால் வீட்டில் இருப்பவர்கள் யாருமே சாப்பிடக்கூடாது. அந்த வீட்டில் யாரெல்லாம் பிளங்குறாங்களோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதுதான் ரொம்ப நல்லது. அதற்கு மீறி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விருப்பம்தான். ஏன்னா நம்ம மாலை போட்டுக்கணும்னா முருகன் நம்மக்கிட்ட இருக்கிறார். முருகன் தான் மாலை போடுபவர்கள் எல்லோருமே முருகன் தான். அப்படி இருக்கும்போது அவர்களை சுற்றி நம்ம அசைவம் சாப்பிட்றது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. இப்போ நம்ம நார்மலாக நம்மளாக விரதம் இருக்கிறது வேறு, சரிங்களா? மாலை போடுறது வேறு. அதனால் நமக்கு என்ன முடியுதோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விரதம் மட்டும் நான் இருக்க போகிறேன் அப்படி இருப்பவர்கள் தினமும் காலை மாலை முடிந்த அளவுக்கு 2 வேளை நீங்கள் விளக்கேற்றணும், நல்லது. இல்லை எனக்கு காலையில் முடியாது அப்படின்னா தினமும் மாலை விளக்கேற்றி வைத்தால் போதும். எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா 6 அகல் விளக்கு ஏற்றலாம், அல்லது 1 அகல் விளக்கு முருகனுக்கு மட்டும் தனியாக ஏற்றலாம். முருகன் விளக்குன்னு நிறையா இருக்கின்றது, அதற்கு அந்த விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு தினமும் விளக்கேற்றி வைத்து நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த 48 நாளும் இந்த மந்திரத்தை ஒரு 6 முறையாவது தினமும் சொல்லிடுங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற நாமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நாமம். இந்த நாமம் சொல்லி நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைக்கின்ற நாமங்கள். அதனால் இந்த நாமங்கள் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் சண்முகபதையே நமோ நமக அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டும். 6 முறை சொன்னால் போதும். தினமும் 6 முறை. இந்த 2 நாமத்தில் ஏதாவது ஒரு நாமங்கள் தினமும் 6 முறை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து கந்தசஷ்டி கவசமோ அல்லது வேல்மாறலோ திருப்புகளோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பாராயணம் செய்துக்கோங்க. நெய்வேத்தியமாக தினமும் கல்கண்டோ அல்லது பாலோ ஏதாவது ஒன்று தினமும் வைங்க. தினமும் உங்களால் ரெடி பண்ணி வைக்க முடியாதவர்கள்
கொஞ்சம் அவல் வாங்கி வச்சுக்கோங்க. அதை தினமும் நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சிடுங்க. அதில் அவல் கொஞ்சம் வைத்து அதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்து தினமும் வச்சிடுங்க. முடியும் அப்படி இருப்பார் தினமும் எல்லாருமே காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைங்க. முடியாதவர்கள் மட்டும் மாலை நேர பூஜை செய்யுங்க. தினமும் காலை மாலை இருவேளையும் வாசலில் கோலம் போடுவது ரொம்ப நல்லது. இது மார்கழி மாதமும் இருப்பதனாலும் மற்றும் தை மாதம் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதமும் மாலை நீங்கள் கோலம் போடுவது ரொம்ப நல்லது. காலை மாலை இருவேளையும் சின்ன கோலமாக போட்டாலும் பரவாயில்ல, வாசலில் போட்டு தீபம் ஏற்றுங்க. நம்ம பூஜையில் வந்து சரவண பவா கோலம் போட்டு நம்ம விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. இடம் இருக்கின்றது அப்படின்னா போட்டு கோலம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இல்லை செல்ஃபில் தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த இடத்த பொறுத்து நீங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைந்து வாரத்துக்கு 2 நாட்கள் வைங்க. ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை மற்ற வெள்ளிக்கிழமை வைப்பது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை வைப்பதும் ரொம்ப சிறப்பு தான். நீங்கள் இந்த நாட்கள் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறையாவது கட்டாயமாக நீங்கள் வைக்க வேண்டும். நிலைவாசலில் முடிந்தால் தினமும் விளக்கேற்றி வைங்க, ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 48 நாள் விரதம் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 48 நாளுக்குள்ளே யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உணவு தானம் பண்ணுறது நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே தீர்ந்துடும். விரதம் இருந்து நம்ம தானம் பண்ணுவது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதுவும் போலவே நம்ம வந்து இப்போ விரதம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்கமே, ஏதாவது சின்ன சின்ன சோதனைகள் வருது அப்படின்னா டக்குன்னு விரதத்தை வந்து கைவிட்றாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 48 நாள் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பாவங்கள் கர்மம் அனைத்துமே நீங்கிற இது. அதனால் சின்ன சின்ன சோதனைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக முருகன் மேலே நம்பிக்கையாக முருகன் நீ தான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் நீங்கள் இருங்க. அந்த விரதம் வந்து கைவிட்றாதீங்க. நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா அதை கைவிட்றாதீங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு 20 நாட்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சோதனையாவது நமக்கு வரும். ஏன்டா நம்ம எதுக்குடா விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். எதுக்கு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலை வந்துடும். அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து முருகன் மீது நம்பிக்கை வைத்து அதை நீங்கள் வந்து கடந்து வரணும். அதில் தான் நம்மளுடைய சக்ஸஸே இருக்கின்றது. ஒருவேளை வந்து இந்த 10-20 நாட்கள் சோதனைகள் வருது அப்படின்னா சந்தோஷப்படுங்க, ஆனந்தப்படுங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற விரதத்துக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நினைத்து சந்தோஷப்படுங்க. அதை விட்டு சோதனைகள் வருதுன்ட்டு கவலைப்படாதீங்க. உங்களுடைய விரதம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை பார்க்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனைகள் வருது. ஏன்னா ஒவ்வொரு நல்லது நம்ம செய்யும்போது நமக்கு சின்ன சின்ன தடங்களோ வேதனைகளோ வரத்தான் செய்யும். அது நம்ம வந்து தவிடுபடியாக்கி, அதாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நின்று அதை நம்ம ஏற்றுக்கொண்டு கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கடந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 48 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மிராக்கள் நமக்கு நடக்கும், நல்லதே நடக்கும். இல்லை எனக்கு எந்த சோதனையும் வரல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த சோதனையெல்லாம் கடந்திருப்பீங்க. முருகனை வழிபாடு செய்யும்போதோ இறை வழிபாடு செய்யும்போதோ சின்ன சின்ன சோதனைகளை கடந்திருப்பீங்க. அதனால் இது வந்து சக்ஸஸாக உங்களுக்கு முடியும். எப்போ பார்த்தாலும் நமக்கு விரதம் இருக்கிறோம் நமக்கு சோதனை வருமானா கிடையாது. முதல் முறையாக விரதம் இருப்பவர்களுக்கு தான் சோதனை வரும். அடுத்தடுத்துல விரதம் இருப்பவருக்கு சோதனை வந்து வராது. முதல் முறையாக நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கிறோம், முதல் முறையாக இறைவனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த கர்மா வந்து கொஞ்சம் நம்மளை வந்து கொஞ்சம் இது பண்ணும் சொல்லுவாங்க. நம்மளை வந்து பூஜை பண்ண விடாமல் தடுக்கும், நம்மளை வந்து விரதம் இருக்க விடாமல் ஆக்கும், அதற்காக வந்து சோதனைகளை கொடுக்கும். அப்படி அது வந்து நெகட்டிவ் உள்ள எண்ணங்களால் கூட இருக்கலாம், அது இறைவனோட சோதனைகளாக கூட இருக்கலாம், கெட்டது சக்தியால் கூட இருக்கலாம். நம்ம வந்து எதுன்னு சரியாக கணிக்க முடியாது. அந்த முதல் முறையாக பூஜை செய்யும்போது இறைவனை நம்ம இருக்க பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோதனையை நம்ம கடந்துக்கலாம், நிச்சயமாக அது கடந்துக்கலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முறை விரதம் இருந்தாலும் உங்களுக்கு சோதனைகள் வராது. முதல் முறையாக இருக்கும்போது மட்டும் சின்ன ஏதாவது ஒரு சோதனை வரும். எதுக்கு நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரும், கட்டாயமாக கொண்டு வரும். விரதம் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக கொண்டு வரும். இதில் முதல் முறையாக இருப்பவர்களுக்கு. ஆனால் நீங்கள் அதில் முருகனை நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க, கடந்துடுவீங்க. முதல் முறையாக விரதம் இருப்பவர்களும் கவனமாக இருங்க, சற்று பொறுமையாக இருங்க, சற்று இறைவன் மேலே அதிக பக்தியோட ஸ்ட்ராங்காக இருங்க. இது போதும் நமக்கு. நிச்சயமாக இறைவனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் முருகனுடைய நாமத்தை சொல்லணும், அவரை நீங்கள் நினைக்கணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அசைவத்தை சாப்பிடவே கூடாது,
அவ்வளோதான். இந்த 2 தான் முக்கியம், தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் இருந்து கொள்ளலாம். நிறைய பேர் வந்து மாதவிடாய் வந்துடுச்சு அப்படின்னா விரதம் கண்டினியூ பண்ணலாமான்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியாது, தவிர உங்களோட உடலுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து விரதத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாலை நேரம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உடம்புக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கோங்க. சிறப்பாக பூஜை பண்ணுங்க. நீங்கள் எந்த டேட்டில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டேட்டில் ஆரம்பிக்க. இதே போல் வந்து நீங்கள் 21 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னா அதற்கான தனிப்பதிவும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை. 21 நாட்கள் மட்டும் நான் விரதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருப்பவர்களுக்கு இன்னொரு பதிவு நான் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.